வணக்கம், நான் உங்க ManianGopi. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து டிஎன்இபிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அதாவது ஆதாரையும் உங்களோட இபி நம்பரையும் லிங்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ முதல்ல யாருக்குமே அது அப்ளிகபிள்னு கேட்டிங்கன்னா, டொமஸ்டிக் அது கமர்ஷியல் கிடையாது. அதாவது நீங்க கமர்ஷியல் கரண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. இப்போ அனௌன்ஸ்மெண்ட்ல இனிமேல் ஃபியூச்சர்ல வரும். ஸோ டொமஸ்டிக் கனெக்ஷன் வச்சிருக்கவங்க, அக்ரிகல்ச்சரல் யூஸ் பண்றவங்க, ஹேண்ட்லூம் பண்றவங்க, குடிசை தொழில் இவங்க எல்லாத்துக்கு வந்து அப்ளிகபிள். இன்ஃபேக்ட் உங்களோட சர்வீஸ் நம்பரை போட்டோன்னே அதுவே மென்ஷன் பண்ணிடுது உங்களுக்கு அப்ளிகபிளா இல்லையான்னு சொல்லி அதுவே பண்ணி, அதனால அது ரொம்ப யோசிக்க தேவையில்லை. உங்க சர்வீஸ் நம்பரை எடுத்து நீங்க அதில் வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதா. நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எப்படி அது பண்றாங்க, எப்படி அதை பண்ணணுங்கிறத நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வெப்சைட் அட்ரஸ் nsc.tneb லிமிடெட் யூஆர்எல். யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்றேன். இன்ஃபேக்ட் நீங்க டிஎன்இபி வெப்சைட் போனீங்கனாலே அங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணணும்னா அது ரீடைரக்ட் ஆகி இங்கே தான் வருது. அந்த ஆதார் லிங்கிங் கிளிக் பண்ணோம்னா அது ரீடைரக்டாக இங்கே தான் வருது. ஸோ இங்கே வந்து உங்கள் சர்வீஸ் நம்பரை கொடுக்கணும். உங்கள் சர்வீஸ் நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட பில்லில் இருக்கக்கூடிய இந்த டிஜிட் நம்பர்ஸ், இதில் ஜீரோ வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சம்டைம் ஜீரோ இல்லாமல் போட்டால் ஒர்க் ஆகும் பில் பே பண்ணும்போது. இதை வந்து ஜீரோ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ரெசிப்டில் வந்து இங்கே இருக்கிற நம்பர், சர்வீஸ் நம்பர் அப்படின்னு இருக்கிற இந்த நம்பரை இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் பேஜில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இது வந்துடுது. ஸோ இதில் உங்கள் சர்வீஸ் நம்பர் நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இதான் நெக்ஸ்ட் பேஜ். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் மட்டும் காமிப்பாங்க. ஒருவேளை இதான் உங்கள் மொபைல் நம்பர்னு சொன்னால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓடிபி கொடுத்து கன்னியூ பண்ணிக்கலாம். உங்கள் நம்பர் இது இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் வேற ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க. பட் இது ரொம்ப கம்மியாக தான் ஓடிபி வருது. ரொம்ப ரெகுலராக என்ன சொல்கிறது, அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுல கண்டிப்பாக ஓடிபி வந்துடுது. இதில் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஓடிபி வருது. ஸோ அதே நம்பர் அப்படின்ற பட்சத்தில் வந்துடுது. இதுக்கப்புறமா என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதான் வந்து நீங்கள் ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறமா வர்ற பேஜ். இந்த பேஜில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், உங்களோட நீங்கள் யாராக இருக்கீங்க, ஓனராக இருக்கீங்களா, டெனண்டாக இன்னும் மாதாம வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஓனர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களே வந்து ஆதார் அப்டேட் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் டெனன்ட் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பர், உங்கள் ஆதார் நம்பரில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர், உங்கள் ஆதாரோட ஃபோட்டோ ஜேபெக்காவோ பிடிஎஃபாவோ 500 கேபிக்கு கீழே சைஸில் நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அக்செப்டன்ஸ் ஒன்று வரும். ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த 3 ஆப்ஷன்ஸு. ஸோ யார் வேணால் எந்த மொபைல் நம்பர் வேணால் கொடுத்து எந்த ஆதார் கார்டை வேணால் அப்லோட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட ஆதார் அப்டேட் பண்ண சர்வீஸ் நம்பர் கொடுக்கும்போது ஆதார் அப்டேட்டட் பெண்டிங் ஃபார் அக்செப்டன்ஸ் சொல்லி காமிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை நான் வந்து கமர்ஷியல் நம்பரோ இல்லை இது இவங்க உங்களுக்கு ஆதார் அப்டேட் தேவையில்லை அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் நம்பர் இது கிடையாது, இதுக்கு தேவையில்லை, மற்றதுக்கு மட்டும் தான் தேவைங்கிற ஒரு எரர் மெசேஜ் காமிக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நிறைய பேர் டவுட் என்னன்னா, ஓனர் கிட்ட கேட்கணுமா, இல்லை பேர் மாத்தாம வச்சிருக்கிறேன், இல்லை வந்து இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எது வேணா பண்ணிக்கோங்க, உங்களோட வேற மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க, நீங்க வந்து டெனன்ட்னு சொல்லிட்டு உங்களோட ஆதார் நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. முதல்ல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா சர்வீஸ் நம்பரோட ஒரு ஆதார் நம்பர் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இது அக்செப்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் வேற ஏதாவது பெரிய ரேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ணிட்டு உங்களோட பில் பே பண்ணிக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை பில் பே பண்ணலங்கிற பட்சத்தில் நீங்க வந்து நீங்க ஆதார் லிங்க் பண்ணலங்கிற பட்சத்தில் ஒரு பெனல்ட்டி இருக்குங்கிறாங்க. அதனால நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். டெஃபினட்டா இது லாஸ்ட் மினிட்ல ரஷ் பண்றாங்க. அதனால இது வந்து டெஃபினட்டா போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இந்த லிங்கிங் டியூ டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணலைனாலுமே நம்ம இந்த மாதிரி என்ன சொல்றது அப்லோட் பண்ணிட்டு பில் பே பண்ணி விட்டுருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு மணி, எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ரிலேட்டட் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.